நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லை எவ்வளவு பெருசு? என்ன நம்ம சூரிய குடும்பத்துல 8 கிரகங்கள் இருக்கு. அதுல கடைசி கிரகம் நெப்டியூன். சோ அதனுடைய சுற்றுவட்ட பாதையை வச்சு பாக்குறப்ப குட்டியா தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. நீங்க நினைக்கிறத காட்டிலும் மிக பிரம்மாண்டமானது. திஸ் இஸ் நல்பாத், பிரம்மாண்டமான சூரிய குடும்பம். நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கிரகங்கள் இருக்கு. அத 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். முதல் 4 பிளானட் டெரஸ்ட்ரியல் பிளானட், அடுத்த 4 பிளானட் கேஸ் பிளானட். டெரஸ்ட்ரியல் பிளானட்னா நிலம் சார்ந்த கிரகங்கள், கேஸ் பிளானட்னா வாயுவால் உருவான பிரம்மாண்டமான கிரகங்கள். சூரிய குடும்பத்தோட எல்லையை தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும். அந்த தொலைவை அளவிடுறதுக்கு பெயர் தான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா 180 மில்லியன் கிலோமீட்டர். லிட்டரலா சொல்ல போகணும்னா நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு. சோ இது ஈஸியா இருக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பிளானட்லாம் சூரியன் உருவாகும் போதே அது கூடவே உருவான பிளானட்ஸ். கிட்டத்தட்ட 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. இந்த டெரஸ்ட்ரியல் பிளானட்டையும் கேஸ் பிளானட்டையும் பிரிக்கிற மாதிரி குட்டி குட்டி விண்கற்களால் உருவானதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இதுல சில குறுங்கோள்களும் அடங்கும். செவ்வாய் கிரகத்தோட ஆர்பிட்டுக்கு அப்புறம் 2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல ஆரம்பிச்சு 3 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல முடியும். சொல்ல போனா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டிருக்க டிஸ்டன்ஸை விட 3 மடங்கு அதிகம். இத முதல் 4 கிரகங்களுடைய எல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிறது பிரம்மாண்டமான வாயு கிரகங்கள். அதுல கடைசி கிரகம் நெப்டியூன். இதுதான் சூரிய குடும்பத்தோட எல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப 1930ல புளூட்டோன்ற கிரகம் கண்டுபிடிக்கப்படுது. அதை தொடர்ந்து நெப்டியூனுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்ற தேடல் தொடங்குது. இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல காமெட்ஸ், அதாவது வால் நட்சத்திரங்கள் புரியாத புதிராவே இருந்திருக்கு. ஏன்னா வால் நட்சத்திரங்கள் ஐசி ஃபார்ம்ல இருக்குன்றதுனால ஒவ்வொரு முறை சூரியன் நோக்கி வர்றப்ப அது வேப்பரைஸ் ஆகுது. அதுதான் நமக்கு பாக்குறப்ப வால்மை தெரியுது. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டைம் அது சூரியன்ட்ட வர்றப்பவும் அது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த சூரிய குடும்பம் உருவாகி 450 கோடி வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அது சாகாம சுத்திட்டு இருக்கு அப்படின்ற சந்தேகம் சயின்டிஸ்டுக்கும் எழுது. இந்த காமெட்ஸை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஷார்ட் டர்ம் காமெட்ஸ், இன்னொன்னு லாங் டர்ம் காமெட்ஸ். ஷார்ட் டர்ம் காமெட்ஸ் 100 இல்லனா 200 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுத்தி வலம் வரும். ஆனா லாங் டர்ம் காமெட்ஸ் 1000ல ஆரம்பிச்சு லட்சம் வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை சுத்தி வலம் வரும். இந்த லாங் டர்ம் காமெட்ஸ் உடைய சுற்றுவட்ட பாதை ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்னு கூட சொல்லலாம். இப்படி வர காமெட்ஸ் பெரும்பாலும் ஐஸ் பார்ட்டிகல்ஸா இருக்கின்றதுனால அது சூரியனில் இருந்து தொலைவுல எங்கேயோ இருந்துதான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. இத 1950ல ஜார்ஜ் கைப்பர் அப்படின்றவரு எப்படி ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல ஆயிரக்கணக்கான விண்கற்கள் இருக்கோ அதே மாதிரி ஐசாலான லட்சக்கணக்கான விண்கற்கள் ஒரு பெல்ட் மாதிரி உருவாகி இருக்கு. அது நெப்டியூனுக்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்ற ஹைபோதிசிஸை முன்வைக்கிறாரு. அதுக்கு கைப்பர் பெல்ட்னு பேர் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் புளூட்டோவே இந்த கைப்பர் பெல்ட்ல இருந்து தான் வந்துச்சுங்கிறது உறுதி செய்யப்படுது. இது நம்ம சூரியன்ல இருந்து 30 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல ஆரம்பிச்சு 50 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல முடியுதான். இங்க இருந்து தான் ஷார்ட் டர்ம் காமெட்ஸ் நம்ம சூரியனை விசிட் பண்ணுதுன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஷார்ட் டர்ம் காமெட்ஸே கிட்டத்தட்ட 50 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல இருக்குன்னா அப்போ லாங் டர்ம் காமெட்ஸ் எங்க இருந்து வருது? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் தேடுறப்பதான் கைப்பர் பெல்ட்டுக்கு பின்னாடி ஸ்கேட்டர் டிஸ்க்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கேட்டர் டிஸ்கோட ஷேப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு காரணம் பிரம்மாண்டமான வாயு கிரகங்கள். விண்வெளியில அனாமத்தா சுத்திக்கிட்டு இருந்த விண்கற்களை இந்த வாயு கிரகங்கள் தூக்கி வெளியில வீசிருக்கு. எல்லா விண்கற்களையும் வீசல, பிளானட்டா உருவாக முடியாத விண்கற்களை வெளியில வீசிருக்கு. இந்த ஸ்கேட்டர் டிஸ்க் 50 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல ஆரம்பிச்சு 100 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் வரைக்கும் விரிஞ்சு காணப்படுது. இந்த இடம் தான் சூரியனோட அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியர். இதை தாண்டினா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். நம்ம அனுப்பின வாயேஜர் 1 இந்த அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியரை தாண்டி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான், சூரியனுடைய அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியருக்கே வந்துட்டோம். இதுதான் இல்லன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட 2500 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தொலைவுல விண்கற்கள் நம்ம சூரியனை சுத்தி வலம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆர்ட் கிளவுட். 1950ஸ்ல வேன் ஆர்ட் அப்படின்றவரு இந்த ஹைபோதிசிஸை முன்னெடுத்து வைக்கிறாரு. 1000ல ஆரம்பிச்சு லட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சூரியனை வலம் வர்ற காமெட்ஸ் இங்க இருந்து தான் வரணும்னு சொல்றாரு. இது ஒரு ஆங்கிள் நம்ம சூரியனை சுத்தி வரல, அதுக்கு பதிலா சூரியனை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. இந்த ஆர்ட் கிளவுட் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியல. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது 2000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ல ஆரம்பிச்சு 1 லட்சம் இல்லனா 2 லட்சம் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் வரைக்கும் இருக்குமா. 63000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா ஒரு லைட் இயர். பா, எவ்வளவு தூரம். இப்ப நம்ம அனுப்பின வாயேஜர் 1 ஆர்ட் கிளவுடுக்குள்ள என்ட்ரி ஆகவே இன்னும் 300 வருஷம் ஆகும். இப்படி லைட் இயர்ஸ் தொலைவுல இருக்க விண்கற்களை சூரியன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கிட்ட தான் அதிக நிறை இருக்கு, அதிகப்படியான கிராவிடேஷனல் புல்லும் இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கிற விண்கற்கள் ஆல்மோஸ்ட் சூரியனுக்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்ட விண்கற்கள். இது ஸ்டில் ஹைபோதிசிஸா தான் இருக்கு, இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. சோ இங்க இருந்து தான் அந்த லாங் டர்ம் காமெட்ஸ் நம்ம சூரியனை விசிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 லைட் இயர்ஸை டயாமீட்டரா வச்சிருக்கு நம்ம சூரியன். 3 லைட் இயர்ஸ். நம்ம நினைக்கிறத காட்டிலும் சூரிய குடும்பம் பிரம்மாண்டமானது. பூமியிலிருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். திஸ் இஸ் நல்பாத். அறியாத பாதையில் மீண்டும் சந்திப்போம்.